மதுரைக்கு அருகே 50 ஆண்டுகளுக்கு மேல் நிலவி வரும் தீண்டாமை கொடுமையால் கழிவுநீரை அகற்றக்கூட வழியின்றி பட்டியலின மக்கள் தவிக்கின்றனர். மதுரை மாநகராட்சியின் எல்லையை தொட்டபடி அமைந்துள்ளது பெருங்குடி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிதான் முனியப்பன் காலனி. இங்கு வசிக்கும் அனைவரும் பட்டியலின மக்களே. ஆனால் கழிவறை உள்ளிட்ட எந்த ஒரு வசதிகளும் இல்லை. குடியிருப்புக்கு மிகவும் நெருக்கமாக குளம் போல தேங்கி நிற்கிறது கழிவுநீர். எங்கள் பிரச்சனையே இதுதான் என்கிறார்கள் இங்கு வசிக்கும் மக்கள். குளமாக தேங்கியுள்ள கழிவு நீரில் நெளியும் புழுக்களாலும் உற்பத்தியாகும் கொசுக்களாலும் சுற்றுச்சூழல் சீர்குலைந்து சிறார் முதல் பெரியோர் வரை அனைவரும் உடல்நலம் குன்றி பாதிக்கப்படுகின்றனர் என்கிறார்கள் இவர்கள். கழிவுநீரை வெளியேற்ற கால்வாய் தோண்டினால் அந்த ஊராட்சியில் வசிக்கும் முற்பட்ட சமூகத்தினர் அதை தடுப்பதாக வேதனையுடன் கூறுகின்றனர் முனியப்பன் காலனி மக்கள். என் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துகிட்டு இந்த பின்னாடி தண்ணி சாக்கடை போக வழி இல்லாம கொசு தொல்லை. நாங்க அந்த சாக்கடைக்குள்ள தான் சார் நாங்க வீடு கட்டி இருக்கிறோம். அந்த தொல்லை தாங்க முடியாம என் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்து முடியாம போகுதுங்க சார். தோன்றத மூடி வச்சுட்டு இன்னும் இந்த தண்ணியை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லாம இருக்கிறாங்க சார். மழைக்காலத்தில் பாம்புகளும் தேலும் தங்கள் குடிசைகளுக்குள் நுழைவதால் பிள்ளைகளை பாதுகாப்பது பெரும் பாடாக இருக்கிறது என்பது இவர்களின் புலம்பல். குடியிருப்பை சுற்றிலும் குளம் போல கழிவுநீர் தேங்கியுள்ளதால் குடிநீரும் சாக்கடையாகிவிட்டது முனியப்பன் காலனியில். தங்கள் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என்கிறார்கள் இவர்கள். பெரிய பெரிய இடத்துல போய் மனு கொடுக்குறோம், ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குறோம், எல்லாமே வந்து பாக்குறாங்க, சரி பண்றோம் அந்த சரி பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா சரி பண்ண மாட்டேன்றாங்க. அடிப்படை வசதி எதுவுமே இல்ல, பாத்ரூம் இல்ல, தண்ணி கூட சரியா வரமாட்டேன்னுது. தண்ணி இந்த குழாயில வந்து பாருங்க, தண்ணி பூராமே சாக்கடை தண்ணியா தான் நிக்குது. ஏன்டா தண்ணி போக எங்களுக்கு வழி இல்ல. வீட்டுக்குள்ள வந்து தண்ணி நிக்குது, குழாய திறந்தா சாக்கடை தண்ணியா தான் வருது. காலனி கொடுத்த நாளையில இருந்து எங்க தண்ணி கழிவு தண்ணி போக விட மாட்டேன்றாங்க. வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க சார், தண்ணி போறதுக்கு மட்டும் விட மாட்டேன்றாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த தண்ணி தேங்கியே தான் சார் எங்க வீடை சுத்தி தான் சார் இருக்கு. நாங்களே மோண்டு நாங்களே குடிச்சுக்கிற மாதிரி நாங்க புழங்குற தண்ணி பூரா எங்களை சுத்தி தான் சார் நிக்குது. முனியப்பன் காலனியிலிருந்து கழிவுநீரை வெளியேற்ற வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணியை தொடங்கினாலும் முற்பட்ட வகுப்பினரின் எதிர்ப்பினால் அந்த நிதி வேறு பணிகளுக்கு ஒதுக்கப்படுவதாக கூறுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். இதுகுறித்து பெருங்குடி ஊர் மக்களிடம் கேட்டபோது சாதிய பாகுபாடு எதுவும் இல்லை என்று கூறினர். மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் மோனிகா ராணாவிடம் கேட்டபோது பாதாள சாக்கடை மூலம் நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.